இன்னைக்கு நாம ஜியாம்ன்ற ஒரு தாய்லாந்து படத்த பத்தி தான் பார்க்க போறோம். உண்மையிலேயே ஒரு தரமான படங்க. வாங்க படத்தோட கதைக்குள்ள போயிரலாம். படத்தோட ஓப்பனிங் இமேஜா என்னத்த காட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகம் மிகப்பெரிய ஒரு பஞ்சத்த சந்திக்குது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இயற்கையோட பேரிடர். அதாவது இயற்கை தன்னைத்தானே சுழற்சி பண்ணிக்கிற ஒரு முறை மாறி, காலநிலை மாற்றத்தாலும் இந்த மனுஷ பயல்க பூமியை சின்னாபின்னமா ஆக்குறதால மிகப்பெரிய ஒரு பேரிடர் ஏற்பட்டு பனிப்பாறைகள்லாம் உருக ஆரம்பிச்சிருது. இதனால உலகமெங்கும் மிகப்பெரிய ஒரு பஞ்சம் உருவாகுது. ஆனா 10 வருஷத்துக்கு தேவையான சாப்பாடு இந்த தாய்லாந்து மக்களுக்கு மட்டும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க வாய்ஸ் ஓவர்ல. இதுக்கப்புறம் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, ஹீரோவை காட்டுறாங்க. அவன் ஒரு டிரைவர் பயலா இருக்கிறான். இவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, சாப்பாடு எடுத்துட்டு போயிட்டு குடுக்குற ஒரு வேலை பார்த்திருக்கா. அதாவது ரொம்ப இங்க பஞ்சம் இருக்கிறதுனால இத சேஃபா எடுத்துட்டு போறதே ஒரு பெரிய விஷயம். ஹீரோவோட ஃப்ரெண்ட் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, இந்த வேலைய விட்டு நிக்க போறேன்னு சொன்னியேடா, அப்ப சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவ அப்படிங்கும்போது, இல்லடா இந்த வேலை எனக்கு செட் ஆகுற மாதிரி தெரியல. நான் வேற ஏதாவது நல்ல வேலையா பார்க்கலாம்னு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. சரி ஓகே இஷ்டம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த சாப்பாடு எடுத்துட்டு கிளம்புறாங்க. இது உள்ள என்ன சாப்பாடு இருக்குது அப்படின்றதுலாம் தெரியல. பட் ஆனா அவங்க சேஃபா எடுத்துட்டு போய் கொடுத்தா அவங்களுக்கு காசு கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி மட்டும் நமக்கு புரியுது. இப்போ என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இவங்க வண்டியில போயிட்டு இருக்காங்க. மிகப்பெரிய பஞ்சத்துல இருக்கிறதுனால என்ன பண்ணுவாங்க, சாப்பாடு இருக்கிற ஏதாவது ஒரு வேன் கிடைச்சிச்சுன்னா அதை தாக்கணும் தானே நினைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு டீம் வெயிட் பண்ணிட்டு இருக்குது இவங்களை அட்டாக் பண்றதுக்காக. எப்படியோ ஹீரோ வண்டியை நிறுத்தி இவங்க அட்டாக் பண்றதுக்காக போயிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ பயங்கரமான ஒரு பாக்ஸர் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, 2 ஸ்டோக் தான் வைக்கிற டம்மு டம்முன்னு கீழே விழுந்துறாங்க. என்னங்க இது ஜோம்பி படமா இல்ல ஃபைட் படமாக இவ்வளவு அருமையா இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும் நமக்கு. என்னதான் ஹீரோ தடுத்து நிறுத்தினாலும் ஆப்போசிட் டீம்ல இருக்கிற ஒரு பாக்ஸை ஓபன் பண்ணிடுவான். அப்ப ஹீரோட ஃப்ரெண்ட் டம்முன்னு தலையில அடிச்சு என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, அவனை மட்டையாக்கிட்டு இவங்க சேஃபா அந்த ஃபுட் எடுத்துட்டு போயிடுவாங்க. இப்ப மொத்தத்துல ஒருத்தர் இருப்பான். அவன் தான் இவங்க 2 பேருக்கு பாஸ் போல் இருக்குது. அவங்க கிட்ட பாஸ் இந்த மாதிரி ஒரு சண்டை நடந்துச்சு அப்படிங்கும்போது, ஏன்டா இவ்வளவு லேட்டுன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பாக்ஸ் மட்டும் உடைஞ்சிருக்கும். அதை பார்த்துட்டு நம்ம அந்த மொத்தத்துல பாஸ் என்ன சொல்லுவாருன்னு பாத்தீங்கன்னா, இதெல்லாம் நான் எடுத்துக்கிறதா இல்ல, இது நீயே வச்சுக்க, உன்னோட சம்பளத்துல நான் கட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சம்பளத்தையும் கட் பண்ணிட்டு இந்த ஃபுட்டை நீ தான் வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப நம்ம என்னடா இப்படி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்டுக்கார என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா டென்ஷன் ஆயிரம். சரி ஓகே சாப்பிடுறதுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தா அது மீன். ஆக்சுவலா அந்த மீனை நம்ம ஷேர் பண்ணி போடணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு ஒரு பங்கு கொடுத்துட்டு, நீ ரொம்ப நாளா என் கூட வேலை பாக்குற, அது மட்டும் இல்லாம இந்த மிஷினை முடிச்சா உனக்கு பைக் கொடுக்குறேன்னு சொன்னேன், அந்த ஒரு பைக் இது உனக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைக்கான கீயை கொடுக்குறாரு. நம்ம ஹீரோவும் வாங்கிட்டு அங்க இருந்து போறாரு. கூடவே அந்த மீனையும் அவர் எடுத்துட்டு போறாரு. இப்ப வீட்டுக்கு போய் பார்த்தா தன்னோட லவர் அங்க இருக்கிறாங்க. அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த வேலைக்கெல்லாம் போகாதன்னு உனக்கு எத்தனை வாட்டா சொல்றது, நான் உனக்கு சத்தியம் பண்ணேன் அப்படின்னு. ஏன்டா 10 வாட்டி சத்தியம் பண்ணிட்டு இதுக்கப்புறம் போக மாட்டேன் தொடர்ந்து போயிட்டே தான் இருக்காங்க. இல்ல இந்த தடவை கண்டிப்பா போக மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. இப்போ இந்த மொத்தத்துல பாஸ் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, கொண்டு வந்த மீனை ஃப்ரை பண்ணி சாப்பிடுறதுக்காக எல்லார்கிட்டயும் கொடுத்துருப்பான். இவனும் சாப்பிட்டு இருப்பான். ஒரு பக்கம் மிகப்பெரிய ஒரு பஞ்சத்துல மக்கள் தண்ணி கூட குடிக்க முடியாம நிலைமையில பசியில பஞ்சத்துல இருப்பாங்க. இந்த பக்கம் பணம் இருக்கிறவனுங்க நல்லா சாப்பிட்டு திருப்தியா இருப்பானுங்க. இதை பார்க்கும்போது நம்ம எல்லாருக்குமே ஒரு மாதிரி வெறுப்பு வரும். இந்த நேரத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, டக்குன்னு ரத்த வாந்தி எடுப்பான். என்ன ஆச்சுன்ற மாதிரி அங்க இருக்கிறவங்க பதறி போயிருவாங்க. இந்த சீன் அங்கேயே கட் ஆயிரும். இதுதான் இந்த படத்தோட தீம் ஸ்டேடியமே கூட. ஏதோ ஒரு பஞ்சாயத்து நடக்க போகுதுன்றத முன்கூட்டியே அவங்க சொல்றாங்க. என்னன்றத பின்னாடி சொல்லுவாங்க. இந்த பக்கம் ஹீரோவோ ஹீரோயினியும் பேசிட்டு இருக்காங்க. சரி ஓகே இதுக்கப்புறம் ஒழுங்கா இருந்து வேலைக்கெல்லாம் போகாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பேசிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. நம்ம ஹீரோயின் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு டாக்டருங்க. இப்போ என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, அங்க இருக்கிற ஒரு நர்ஸும் அவங்களோட பையனை இருப்பாங்க. அவங்க கிட்ட நம்ம ஹீரோயின் ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க. அந்த பையனை நம்ம ஹீரோயின் கிட்ட பயங்கர க்ளோஸா இருப்பான். இப்போ ஹாஸ்பிட்டல் இருக்கிற எல்லா பேஷண்ட் கிட்டயுமே நம்ம டாக்டர் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நீங்க டிஸ்சார்ஜ் ஆயிரலாம், இன்னைக்கு உங்களோட உடம்பு நல்லா இருக்குது, சோ நீங்க கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் ஒரு முக்கியமான ஆபரேஷன் பண்றதுக்காக கிளம்பிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, சீனியர் டாக்டர் ஏமா 10வது மாடிக்கு போமா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எதுக்கு சார், நான் இங்க வேலை இருக்குது சார். இல்ல அர்ஜென்ட்டா போய் ஆகணும், நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன் அவர் சொல்றத நீ தயவு செஞ்சு கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி ஓகே சார் தொலைகிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆபரேஷன் விட்டுட்டு அங்க போய் பாக்குறா. அப்ப அந்த பர்சன் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, அவர் மிகப்பெரிய ஒரு பணக்காரரு. பஞ்சத்துல இருந்த தாய்லாண்டை காப்பாத்துறதுக்கு ஒரு முக்கியமான காரணமும் இவர் தான். இவர் என்ன பண்ணிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா, தன்னோட மனைவி ரொம்ப நாளா படுத்த படுக்கையா இருப்பாங்க. அவங்களை காப்பாத்துறதுக்காக என்ன பண்ணிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா, இவரே தயாரிச்சிருப்பாரு ஒரு மீனை. அந்த மீனோட லங்ஸை தன்னோட மனைவிக்கு கொடுத்தா அவங்க சீக்கிரமா சரியாயிடுவாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. இதை பார்த்து நம்ம ஹீரோயின் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஆல்ரெடி உடம்பு சரியில்லாம இருக்காங்க, இதை கொடுத்து நீங்க அவங்களுக்கு ஏதாவது டிஃபரெண்டா ரியாக்ட் ஆயிட்டு அவங்களுக்கு உடம்புக்கு முடியாம போயிருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. இல்ல நீங்க அந்த மாதிரிலாம் நினைக்காதீங்க, இந்த கண்டுபிடிப்புக்காக நான் ரொம்ப நாளா கஷ்டப்பட்டேன், இப்பதான் அது முழுமை அடைஞ்சிருக்கு, கண்டிப்பா இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற மாதிரி அந்த பர்சன் சொல்லிட்டு இருக்காரு. அவர் பிக் ஷாட்ன்றதால இவங்களால என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா அவர் கண்டிப்பா பண்ணி ஆகணும்னு சொல்றதுனால நம்ம ஹீரோயின் சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வராங்க. இப்போ 2 டாக்டர்ஸுமே பேசிட்டு வராங்க. அந்த மூத்த டாக்டர் கிட்ட நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, சார் இது எனக்கு சரியா படல, இது ஏதோ தப்பா போகுமோன்ற மாதிரி தோணுது. ஏன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு ரத்தத்தை ஏத்திட்டு இருக்கிறோம், இதுல இந்த லங்ஸ் எல்லாம் போட்டு கொடுத்து அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பேசிட்டு வரும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோட பாஸ் இருக்கான் பாத்தீங்களா, ரத்தம் வந்து எடுத்தானே, அவன் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கான், அட்மிட் பண்ணிருக்காங்க. அவனுக்கு ரொம்ப சீரியஸா இருக்கிறான், ரொம்ப மூச்சு விடுறதுக்கே கஷ்டப்படுறான், ரத்த வாந்தியா எடுத்துட்டு இருக்கான். இதை இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஏதாவது பண்ணி இவனை காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. ரொம்ப முயற்சி பண்றாங்க. பட் ஆனா அவன் செத்து போயிடுறான். அவ்வளவுதான், ஓகே மட்டியாயிட்டா, ஓகே அதுக்கப்புறம் என்ன பண்றது அப்படின்னு தெரியாம என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, எல்லாருமே வெளில போயிருவாங்க. ஒரே ஒரு டாக்டர் மட்டும் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, திரும்பி இருப்பாங்க. இப்ப திடீர்னு இவனுக்கு உயிர் வந்துரும். என்னடா இது ஹார்ட் பீட் சவுண்ட் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க திரும்புறதுக்குள்ள என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, இவன் ஜோம்பியா மாறி அவங்களே தொண்டையை கடிச்சிருவான். என்னது இது ஜோம்பி படமா அப்படின்ற மாதிரி நமக்கே ஒரு மாதிரி ஆச்சரியமா இருக்கும். இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இவன் போய் நர்ஸை கடிக்க, நர்ஸ் வேற ஒருத்தரை கடிக்க, அதுக்கப்புறம் வாட்ச்மேன் தடுக்க, இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவமே நடக்குது. நம்ம ஹீரோயினி பதறி போயிடுறாங்க. அந்த இடமே ரணகலமா ஆயிருது. இதுதான் இந்த படத்தோட செட்டப்புமே கூட. இப்ப இந்த நியூஸ் தீயா பரவுது. இப்ப நியூஸ்ல எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, என்னடா இது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பாக்குறாரு. பார்க்கும்போது தான் தெரியுது ஹீரோயின் வேலை செய்யற ஹாஸ்பிட்டல் தான் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஹாஸ்பிட்டல் பக்கம் யாருமே போவாதீங்க,
வைங்க, இந்த ஹாஸ்பிட்டல் நாங்க வந்து சீல் வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து இதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு வியாதியும் வந்து வெளியே பரவக்கூடாதுன்றதுக்காக அந்த மாதிரி ஒரு முடிவை அவங்க வந்து எடுத்திருக்காங்க. அதாவது மிலிட்டரி ஆட்சி தான் அங்க நடந்துட்டு இருக்குது. சோ மிலிட்டரி ஆபீசர் வந்து இந்த மாதிரி சொல்லிருக்காங்க. இதை பார்த்து ஹீரோ வந்து எப்படியாவது ஹீரோயினை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்துட்டு கிளம்புறாரு. அதுக்குள்ள அங்க பார்த்தா அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து மேல் மாடியில இருந்து கீழே ஒரு பொம்பளை வந்து டம்முன்னு விழுது. இப்போ இந்த ஜோம்பி அட்டாக் ஆன லேடியை காப்பாத்துறதுக்காக ஒரு பர்சன் போயிருப்பாரு. அதாவது மிலிட்டரி ஆபீசர்ல இருந்து அவர் போய் காப்பாத்துறதுக்கு மேடம் மேடம் உங்களுக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. அந்த ஜோம்பி என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா காப்பாத்த போன மிலிட்டரி ஆபீசரே கடிக்குது. இப்போ அவர் தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா அந்த ஜோம்பியை சுட்டு தள்ளுறாரு. இருந்தாலும் கடிபட்டுறது அவருக்கு. இந்த பக்கம் கண்டெய்னர்ல ஒரு ஜோம்பி விழுந்திருக்கும். அந்த ஜோம்பி எல்லாரையுமே கடிக்கிற நேரத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துருவான். இப்போ இந்த ஹாஸ்பிட்டல் பூராமே வந்து ஜோம்பி வெறியாட்டமா மாறிடுது. இப்போ நம்ம ஹீரோயின் எங்க இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க சேஃபான ஒரு இடத்துல இருக்காங்க. நம்ம சீஃப் டாக்டரோட இருக்காங்க. சீஃப் டாக்டர் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அவர் ஏமா என்ன ஆனாலும் என்ன விட்டுட்டு போயிடாதவா அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. சார் நீங்க கவலைப்படாதீங்க சார், நான் உங்க கூட தான் இருக்கிறேன். சரி வெளியே ஏதாவது போறதுக்கு சேஃபான வழி இருக்குதான்னு பாத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு டோரை ஓபன் பண்ணி நம்ம ஹீரோயின் பாப்பாங்க. பாத்துட்டு திரும்ப நேரத்துல நம்ம சீஃப் டாக்டரை காணோம். சரி ஓகே அந்த ஆளு எங்கேயாவது வேற வழியா போயிட்டு இருக்காரு போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற நேரத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா டக்குனு ஒரு ஜோம்பியா மாறிட்டு இருப்பாரு. ஆக்சுவலா அவர் கடிபட்டு இருப்பார் போல் இருக்குது. இப்போ நம்ம ஹீரோயினை அட்டாக் பண்ண வராரு. இந்த நேரத்துல என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ரேக்கெல்லாம் அந்த ஜோம்பி மேல தள்ளி விட்டு நம்ம ஹீரோயின் வந்து அங்க இருந்து தப்பிச்சு வெளில வந்துடுறாங்க. இந்த நேரத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட சவுண்ட் கேக்குது. என்னடா இது நம்ம ஹீரோ பேசுற சவுண்ட் கேக்குதுன்னு பார்க்கும்போது ஒரு மைக் இருக்கும். அந்த மைக்ல வந்து நம்ம ஹீரோ பேசிருப்பார் போல் இருக்குது. இப்போ நம்ம ஹீரோயினுக்கு வந்து அந்த விஷயம் கேக்குது. பட் ஆனா ஹீரோயினால பேச முடியல. ஏன்னா பேசுற நேரத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அங்க கரண்ட் கட் ஆயிருது. நம்மள காப்பாத்துறதுக்கு நம்ம ஹீரோ இங்க வந்திருக்கா அப்படின்றது மட்டும் நம்ம ஹீரோயினுக்கு புரிஞ்சிருது. சோ இப்போ நம்ம ஹீரோயின் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக ஒரு ஒரு ஜோம்பியா அடிச்சு தம்சம் பண்ணிட்டு மேல வந்துகிட்டே இருக்கிறான். நம்ம குட்டி பையன் இருக்கான் பாத்தீங்களா, அந்த பையன் வந்து தனியா மாட்டிட்டு இருக்கான். அவனை காப்பாத்துறதுக்கு யாருமே இல்ல. சரி ஓகே அவன் செத்துருவான் அப்படின்னு நினைக்கிற நேரத்துல ஹீரோ வந்து அந்த சத்தத்தை கேட்டு என்ன பண்ணான்னு பாத்தீங்கன்னா அவனை காப்பாத்துறதுக்காக வரான். அவன் வரதுக்குள்ள என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த குட்டி பையன் கத்திக்கிட்டே உள்ளார ஒரு ரூமுக்குள்ள போவான். அந்த ரூம்ல என்ன பண்ணிருப்பாங்க பாத்தீங்கன்னா ஒரு பேஷண்ட வந்து மாட்டி வச்சிருப்பாங்க. அது உடம்பு முடியாத ஒரு பேஷண்ட் போல் இருக்குது. அந்த பேஷண்ட் வந்து ஜோம்பி கிடைச்சி இப்போ அதுவும் ஜோம்பியா மாதிரி இந்த சின்ன பையனை வந்து அட்டாக் பண்ணுது. இப்போ ஒரு வழியா ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துறாரு. நம்ம குட்டி பையனையும் வந்து காப்பாத்திடுறாரு. அங்க வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து ஒரு ஜாம்பியை வெறித்தனமா நம்ம ஹீரோ வந்து அடிச்சிட்டு இருப்பாரு. ரொம்ப நேரமா அடிச்சிட்டு இருப்பாரு. அப்ப அந்த பையன் சொல்லுவான் சார் அந்த தலையை பார்த்து அடிங்க, அந்த தலையை அடிச்சீங்கன்னா வந்து அந்த ஜோம்பி வந்து செத்துரும் சீக்கிரமா அப்படின்னு சொல்லும்போது அப்பதான் ஒரு விஷயம் புரியுது. ஆக்சுவலா வந்து மூளை தான் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு இந்த ஜோம்பி வைரஸ் அப்படின்றத வந்து நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. அதனால வந்து தலையை அடிக்கிறதுனால சீக்கிரமா வந்து எல்லா ஜோம்பியும் வந்து சாவடிக்க முடியுது நம்ம ஹீரோவால. இதுதான் இந்த படத்தோட கேட்டலிஸ்டுமே கூட. இந்த குட்டி பையன் சொன்ன மாதிரி ஹீரோவும் வந்து அடிச்சு பயங்கரமா தள்ளுறான். இதை பார்த்தா அந்த குட்டி பையன் சந்தோஷப்படுறான். என்ன சூப்பரா நீங்க சட்டை போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற நேரத்துல ஒரு ஜோம்பி வந்து இந்த பையனை வந்து கடிச்சிருது. ஆஹா நான் செத்து அவ்வளவுதான், இதுக்கப்புறம் என்ன வந்து நீங்க வந்து தொடாதீங்க போங்க, நானும் இன்னும் கொஞ்ச நேரத்துல ஜோம்பியா மாற போறேன், எங்க அம்மாவை வந்து நான் ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்லிட்டு இருக்கான். இந்த நேரத்துல ஹீரோ பாக்குறாரு. ஆக்சுவலா அந்த ஜோம்பி வந்து பல்செட் போட்ட ஜோம்பி போல் இருக்குது. இதனால வந்து அந்த பையனுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பு இல்லைன்றத ஹீரோ புரிஞ்சுக்காரு. வாப்பா போலாம், ஹீரோயினை காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் யாருன்றது வந்து நம்ம குட்டி பையனுக்கும் தெரிஞ்சிருது. என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தாங்க அவங்க, அப்படியே எங்க அம்மாவையும் காப்பாத்திரலாங்க அப்படின்ற மாதிரி அந்த பையன் சொல்றான். சரி ஓகே ஓகேப்பா வாப்பா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் போயிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் ஒரு வாட்ச்மேன் இருப்பாரு. அவர் பயங்கரமா எல்லா ஜோம்பியும் வந்து கொலையா கொண்டுட்டு வந்து ஒரு பொண்ணு மட்டும் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா அந்த வெளியே வாசலுக்கு போகும். வாசலுக்கு போற நேரத்துல என்ன ஆகுது பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு ஏதாவது சுற்ற கிட்ட போறாங்கன்னு சொல்லிட்டு அந்த வாட்ச்மேன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா இந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக சுற்றாதீங்க சுற்றாதீங்க நாங்க வந்து ஜோம்பியால கடிப்படல அப்படின்னு சொல்லிட்டு வருவாரு. அதுக்குள்ள வந்து என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அந்த மிலிட்டரி ஆபீசர்ஸ் வந்து அவர் சுற்றுவாங்க. சோ இவங்க வெளியே போனா இவங்க வந்து கண்டிப்பா பழைக்கவே முடியாதுன்றத வந்து சொல்றதுக்காக தான் இந்த சீன் வச்சிருப்பாங்க. இப்போ ஹீரோவும் ஹீரோயினியும் வந்து தப்பிச்சு போனாலுமே கூட அவங்க வந்து பழைப்பாங்களா இல்லையா, இல்ல இவங்க வந்து ராணுவம் சுற்றுமான்ற மாதிரி ஒரு கேள்விக்குறி வருது. இதுதான் இந்த படத்தோட டிபேட்டுமே கூட. நம்ம ஹீரோயின் வந்து அஞ்சாமாடியில தான் இருக்காங்க அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ தெரிஞ்சுட்டு என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா அஞ்சாமாடிக்கு போயிட்டு இருக்காரு. இந்த நேரத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா தலையில ஆபரேஷன் பண்ண ஒரு ஜோம்பி வந்து அங்க உட்காந்துட்டு வந்து இவங்களை கடிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இதை பார்த்து அந்த குட்டி பையன் வந்து சிரிப்பு வந்துருது. ஏன்னா இந்த நேரத்துல உங்களுக்கு சிப்பு கேட்கதா அப்படின்ற மாதிரி சொல்ற நேரத்துல என்ன ஆகுது பாத்தீங்கன்னா இவன் சிரிப்பு சத்தத்தை கேட்டு வந்து அந்த இடத்துக்கு ஜோம்பிக்கெல்லாம் வந்து அட்டாக் பண்றதுக்கு வருதுங்க. ஹீரோ ஒரு வழியா அவங்களெல்லாம் அடிச்சுட்டு கொண்டுட்டு ஏன்டா இதுக்கப்புறம் நீ சிரிச்சா உன அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு ரூமுக்கு இவங்க ரெண்டு பேருமே வந்துறாங்க. அந்த ரூம்ல வந்து ஒரு வயசான தாத்தா கூட வந்து ஒரு பையன் இருக்கிறான். அவன் வந்து என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம பழைக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனே வந்து ஒரு விஷ ஊசி எடுத்து போட்டு இவன் வந்து செத்துறான். அதை பார்த்து நம்ம ஹீரோக்கு வந்து ரொம்ப எமோஷனலா இருக்கும். என்னங்க இது இவங்க வந்து பழைக்க முடியாதுன்னு இவன் சொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையே இல்லாத ஒரு திருமணத்தை அங்க வந்து நிறைவேற்றிருப்பான். இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு வந்து ரொம்ப மனசு கஷ்டமாயிரும். அந்த குட்டி பையனை வந்து பயந்துருவான். இப்போ வந்து ஜோம்பிக்லாம் வந்து அட்டாக் பண்ணி அந்த கதவு உடைக்க ஆரம்பிக்கும். இப்போ என்ன பண்ணுவான் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து இந்த கதவு வழியா திறந்து வெளியே போய் தப்பிச்சிடலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு இவன் வெளில போவான். இப்போ இந்த பையன் அப்படியே பார்த்துட்டு இருப்பான். டேய் அங்க என்னடா பார்த்துட்டு இருக்க, சீக்கிரம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனை கூப்பிட்டு இவனை வந்து மேல போவான். இந்த நேரத்துல வந்து ஒரு ஜோம்பி வந்து கரெக்டா இவனை வந்து அட்டாக் பண்ண பார்க்கும் இந்த குட்டி பையனை. இதை காப்பாத்துக்க அந்த பையன் சொல்லும்போது மேல இருந்து ஹீரோ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பியை தூக்கி டம்முன்னு தொடுவ அந்த ஜோம்பியும் செத்து போயிடும். இப்போ இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா இந்த குட்டி பையனோட அம்மா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க இருக்கிற இடத்துக்கு வந்துருவாங்க. இப்போ இந்த குட்டி பையன் வந்து அவங்க அம்மா கட்டி பிடிச்சி ரொம்ப சந்தோஷப்படுறான். அம்மாவை பார்த்துட்டு மாமா நம்ம சேஃப் ஆயிட்டோம், நம்ம போயிடலாம் அப்படின் போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா இல்லப்பா நீ மட்டும் போ, அம்மா இங்க இருந்து இந்த குட்டி குழந்தைங்களா இருக்குது, அவங்க ஆக்சுவலா நர்ஸ் போல் இருக்குது, இந்த குட்டி குட்டி குழந்தைங்கலாம் வந்து நான் தான் பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா இவங்களும் வந்து கடிப்பட்டு இருக்கிறத வந்து தன்னோட பையன் கிட்ட சொல்லக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி இவங்களை பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பையனை புரிஞ்சுக்கிறான். ஆனா அவங்க அம்மா விட்டு போறதுக்கு வந்து இவனுக்கு மனசே இல்ல. இப்போ நம்ம ஹீரோ தான் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா வலுக்கட்டாயமா நம்ம குட்டி பையனை வந்து கூட்டு போறான். கூட்டிட்டு போன கொஞ்ச நேரத்துல அந்த அம்மாக்காரி வந்து ஜோம்பியா மாதிரி எல்லாரையும் வந்து கடிச்சு தின்ன ஆரம்பிக்கிறா. இதுதான் இந்த படத்தோட பி ஸ்டோரியுமே கூட. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ சிசிடிவில வந்து இங்க என்ன நடக்குது அப்படின்றத பாத்துட்டு இருக்கா. அப்ப வந்து அவங்க இருக்கிற மாடி ஒரு சில மாடிகளை தவிர மீதி எல்லா இடத்துலயுமே வந்து இந்த ஜோம்பி அட்டாக் ஆயிட்டு இருக்குதுன்றத வந்து புரிஞ்சுக்கிறா. நம்ம வெளியே போறதுனாலுமே வந்து நம்ம வந்து தப்பிக்கிறது கஷ்டம் தான் அப்படின்றத நம்ம ஹீரோனி புரிஞ்சுக்கிறா. ஆனா 10வது மாடியில இருக்கிற அந்த பண
பணக்காரர் இருக்கான் பாத்தீங்களா, அந்த இடத்துல வந்து எந்த ஒரு ஜோம்பி அட்டாக்குமே இல்ல. சோ நம்ம அங்க போனோம்னா நம்ம பொழைச்சிக்கலாம் அப்படின்ற ஹீரோயினி புரிஞ்சுட்டு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அங்க போறதுக்காக ட்ரை பண்றாங்க. ஒரு வழியா நம்ம ஹீரோயினி எல்லா ஜோம்பிகளையும் கடந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்குமே போயிடுறாங்க. அப்ப வந்து அவனும் வந்து கதவை ஓபன் பண்ணிடுறான். சரி சரி ஓகே, நான் என் பொண்டாட்டியை வந்து காப்பாத்தி ஆகணும், அதனால வந்து ஒரு டாக்டர் தேவைப்படுறதுனால வந்து இந்த பொண்ணை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவன் முடிவு பண்றான். அதனால வந்து நீ என் குடியேறதுக்குப்பா அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிடுறான். இவன் ஒரு மிகப்பெரிய பிக் ஷாட்ன்றதுனால என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா இவனை வந்து டெரஸ்ல வந்து காப்பாத்துறதுக்காக ஆர்மி ஆபீசர்ஸ் எல்லாம் வந்துட்டு இருப்பாங்க. ஆக்சுவலா வந்து பாம் எல்லாம் வச்சிட்டு இருப்பாங்க. இன்னும் 1/2 மணி நேரத்துல இந்த பாம் வெடிச்சு இந்த இடமே வந்து சுக்குநூறு ஆக போகுது. இப்போ அந்த பர்சன் இருக்கான் பாத்தீங்களா, அந்த பணக்காரன், அவன் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா என்னோட பொண்டாட்டியை வந்து காப்பாத்துறதுக்கு வந்து ரத்தம் ரொம்ப தேவைப்படுது, ரொம்ப கம்மியா இருக்குது, இந்த கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் அப்படி மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோயினி வேற வழி தெரியாம என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா பிளட் பேங்க் இருக்கிற அந்த இடத்துக்கு வந்து அவ போவா. ரொம்ப ரிஸ்க் எடுத்து போவா, இவனுக்காக போவா. இந்த நேரத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து ஹீரோயினை தேடி வந்துட்டு இருப்பாரு. இப்போ ஹீரோயின் போய் கழுத்துல போட்டிருந்த அந்த செயின் வந்து கீழே விழுந்திருக்கும். இதை பார்த்து அவர் வந்து ரொம்ப பதறி போயிடுவாரு. ஐயோ நம்ம ஹீரோயின் இங்க தான் இருக்கா அப்படின்னு வந்து அவர் புரிஞ்சுப்பாரு. இந்த நேரத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து எப்படியாவது அந்த பிளட் பேங்க் டோர் ஓபன் பண்ணிடணும், அந்த பிளட் எடுத்துட்டு வந்து நம்ம அவங்களுக்கு வந்து கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அந்த டோர் ஓபன் பண்றதுக்காக கிட்ட போவா. இந்த நேரத்துல ஜோம்பி எல்லாமே வந்து அவளை அட்டாக் பண்றதுக்காக போவா. இப்போ ஏன் நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார் பாத்தீங்கன்னா கத்தி அந்த ஜோம்பி எல்லாம் வந்து தன் பக்கம் திருப்பிடுவாரு. இப்போ ஹீரோயின் வந்து சேஃப் ஆயிருவாங்க. ஹீரோ வந்து பயங்கரமான ஒரு ஃபைட்டை போடுவாரு. இதுதான் இந்த படத்தோட ஃபன் அண்ட் கேம்ஸும் கூட. ஒரு ஜோம்பியுமே ரகரகமா கொள்ளுவான். ஒரு ராடு மாதிரி பெருசா வச்சிருப்பான். அதை வச்சு ரொம்ப ரொம்ப சூப்பரா சண்டை போடுவார் நம்ம ஹீரோ. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை பாக்குறதுக்காக கிட்ட வருவாரு. ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த ரூம் வந்து லாக் ஆயிட்டு இருக்கும். இப்போ ஹீரோ எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிட்டு இருப்பாரு. இந்த குட்டி பையனை விட்டு அமுச்சு ஓபன் பண்ண சொல்லுவாரு. அவனாலுமே முடியாது, இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க, எப்படி வரப்போறது தெரியல அப்படின்ற மாதிரி முயற்சிட்டு இருப்பாங்க. இதுதான் இந்த படத்தோட ஆல் இஸ் லாஸ்டும் கூட. ஏன்னா இந்த நேரத்துல என்ன ஆயிருக்கும்னு பாத்தீங்கன்னா இந்த பணக்காரன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் வந்து உண்மையிலே வந்து அவங்க கிட்ட வந்து ரத்தம் இருந்திருக்கும். இந்த ஹீரோயினி வந்து தேவையில்லாத வந்து இது நம்ம கூட வர வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்காக என்ன பண்ணிருப்பான்னு பாத்தீங்கன்னா ரத்தம் போய் எடுத்துட்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு இவளை ஹெல்ப்புக்காக அனுப்பிச்சு விட்டுருப்பான். பட் ஆனா அவனோட விருப்பம் வந்து அவளை கூட்டு போக கூடாதுன்ற எண்ணம் தான் அவனுக்கு. இப்போ வந்து ரெஸ்கியூ டீம் வந்து அவனை கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயினி புரிஞ்சிச்சு, கதவு திறக்க போட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம செத்துருவோம் அப்படின்ற நேரத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கொளுத்த சாமி வந்து நம்ம ஹீரோயினி வந்து கொல்றதுக்காக வருது. இதை பார்த்து நம்ம ஹீரோயினி பதறி போயிடறாங்க. இந்த நேரத்துல அந்த குட்டி பையன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அந்த சின்ன சந்து வழியா வந்து ஒரு சிலிண்டர் இருக்கும், அதை ஓபன் பண்ணி விட்டுருவான். இதுக்கப்புறம் தப்பிச்சிருவாங்க அப்படின்னு நினைக்கிற நேரத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா திரும்ப அந்த ஜோம்பி வந்து ஹீரோயினி அட்டாக் பண்ணும். இதை பார்த்து ஹீரோ ஒரு வழியா உள்ள வந்து என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா இந்த சிலிண்டரை வச்சு ஜோம்பி தலையிலேயே ஒரே போடு, அந்த ஜோம்பி அங்கேயே மட்டியாயிடும். ஒரு வழியா ஹீரோவும் ஹீரோயினியும் சந்திச்சுக்கிறாங்க. இதுக்கப்புறம் ரொமான்ஸ் பண்றதுக்கு டைம் இல்ல, வா இங்க அந்த ஹாஸ்பிட்டல் விட்டு போகணும், இங்க பாம் வச்சிருக்காங்கமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா அந்த கதவை திறந்து ஓபன் பண்ணி வெளியே போற நேரத்துல டக்குனு ஒரு ஷூட் அவுட் நடக்கும். ஹீரோட ஷோல்டர்லயே வந்து சுட்டுருவாங்க. இந்த பணக்காரன் இருக்கான் பாத்தீங்களா, அவங்க கூட வந்து அந்த ரெஸ்கியூ டீம் தான் சுட்டுருவாங்க. இப்போ ஹீரோயினியை மட்டும் சுடுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப வந்து சுடாதீங்க அவ ஹெல்ப்புக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவளை மட்டும் கூட்டிட்டு போலாம் அப்படின்ற மாதிரி அந்த பணக்காரன் சொல்லிட்டு இருக்கான். இந்த நேரத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஜோம்பிங்கெல்லாம் வந்து இவங்க எல்லாருமே அட்டாக் பண்றதுக்காக வரும். இப்போ ஹீரோ என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் வந்து செத்துட்டாரு அப்படின்னு நினைப்போம். பயங்கரமா ஒரு விஸ்வரூபம் எடுத்துட்டு வந்து எல்லாருமே பயங்கரமா தாக்குவாரு. மனுஷங்களையும் சரி ஜோம்பியும் சரி அந்த மிலிட்டரி ஆபீசரும் வந்து அவர் தாக்க ஆரம்பிச்சிருவாரு. இப்போ இந்த நேரத்துல நாங்க பாத்தீங்கன்னா அதுலயே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மிலிட்டரி ஆபீசர் இருப்பான், அதாவது வந்து டீம் லீட் மாதிரி இருப்பான். அவன் என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா இப்போ ஹீரோவுக்கு யூக்குலாம் பயங்கரமா சண்டை போடுவான். இந்த சீன்லாம் ரொம்ப அருமையா இருக்கும். இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இவங்க ஹீரோ வந்து சண்டை போடுறதுல வந்து மயக்க நிலைக்கு போயிருப்பாரு. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு ஏஞ்சி பாப்பாரு. இவனை ரொம்ப மிஸ் பண்ணமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கட்டிப்பிடிப்பாரு நம்ம ஹீரோயினை. ஹீரோக்கு வந்து கட்டெல்லாம் போட்டிருப்பாங்க நம்ம ஹீரோயினி. இப்போ ஆக்சுவலா என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த ராணுவத்துல மேல் அதிகாரியா இருப்பான் பாத்தீங்களா, டீம் லீடு, அவன் என்ன பண்ணிருப்பான்னு பாத்தீங்கன்னா ஜோம்பி கடிப்பட்டு அவனும் ஜோம்பியா மாதிரி இருப்பான். இப்போ ரொம்ப உக்கிரமா இருப்பான். அவன் ஆல்ரெடி பயங்கரமா சண்டை போடுவான். இப்போ ஹீரோவை பார்த்த உடனே ரகரகமா வந்து அவனை எப்படி கொல்லலாம் அப்படின்ற மாதிரி அவன் முயற்சி பண்ணிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா அந்த ஃபிளார் இருக்கும், அதை வச்சு அந்த ஜோம்பியை வந்து அட்டாக் பண்ணிட்டு அங்க இருந்து தப்பிச்சிடுறாங்க. இதுதான் இந்த படத்தோட டார்க் நைட் ஆஃப் த சோலும் கூட. இப்போ ஹீரோவும் ஹீரோயினும் அந்த குட்டி பையனும் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா மேல்மாடிக்கு போயிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு சீனை வந்து ஆடியன்ஸ் காட்டுறாங்க. ஆக்சுவலா வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த செத்து போச்சிங்க பாத்தீங்களா ஜாம்பிங்க, அதுங்களாம் வந்து மீண்டும் உயிர் தெழுதுங்க. என்னங்க இது திரும்பி வந்துருச்சுங்க அப்படின்னு பார்க்கும்போது மீன் மாதிரி ஒரு உருவத்துல வருதுங்க. அப்பதான் தெரியுது இந்த ஸ்டார்டிங்ல ஒரு மீன் சாப்பிட்டாங்க பாத்தீங்களா, அது மூலியமா தான் இந்த வந்து வைரஸ் வந்து பரவி இருக்குதுன்றத வந்து ஆடியன்ஸுக்கு புரிய வைக்கிறாங்க. இதுதான் இந்த படத்தோட பிரேக் இன்டு 3யும் கூட. இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினியும் குட்டி பையனையும் வந்து நீங்க சீக்கிரமா மொட்டை மாடிக்கு போங்க, நான் வந்து எப்படியாவது இந்த ஜோம்பிங்களை தடுத்து நிறுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து சண்டை போட்டு இருப்பாரு. ஏன்னா நிறைய ஜோம்பிங்க வந்துட்டு இருக்கும். இப்போ காருலாம் போயிட்டு நம்ம ஹீரோ வந்து சண்டை போட்டு இருப்பாரு. இவங்க மொட்டை மாடி போயிட்டு என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அங்க ஹெலிகாப்டர் இருக்கும். அந்த ஹெலிகாப்டர் இருக்கிற ஒரு பர்சன் வந்து என்ன சொல்லுவாருன்னு பாத்தீங்கன்னா நீங்க மட்டும் வரீங்க எங்க அந்த பிக் ஷாட் அப்படின்னு போது பிக் ஷாட்லாம் மாட்டேங்க, அதுக்கப்புறம் உங்க கூட வந்து உங்களை எல்லாமே செத்து போயிட்டாங்க அப்படின்னு நம்ம சொன்னதும் சரி ஓகே உங்களுக்கு எதுவும் கடிப்படலையா அப்படின்ற மாதிரி அந்த ஆர்மி ஆபீசர் கேட்கிறாரு. அப்போ வந்து இல்லங்க எங்களுக்கு எதுவும் இல்லங்க நாங்க சேஃப் தான் சொன்னதும் சரி வாங்க ரொம்ப நேரம் இங்க இருக்க வேணாம் ஹெலிகாப்டர்ல ஏறுங்க அப்படின்ற மாதிரி அந்த ஆர்மி ஆபீசர் சொல்றாரு. இப்போ நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா இன்னொரு ஒருத்தர் இருக்காரு, அவரும் சேஃப் தான், அவர் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாமே அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொன்னதும் அந்த மிலிட்டரி ஆபீசரோ சரி ஓகேமா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த நேரத்துல நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஃபைட் நடக்குது. இவர் வந்து கிட்டத்தட்ட சாவர நிலைமைக்கு வந்துருவாரு. அந்த அளவுக்கு ஃபைட் நடந்துட்டு இருக்கு. இந்த நேரத்துல என்ன பாம் வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குது, ஜஸ்ட் ஒரு 10 செகண்ட்ஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இவர் வந்து மொட்டை மாடி கதவு வந்து க்ளோஸ்ல இருப்பாரு. இப்போ மொட்டை மாடி கதவு ஓபன் பண்ணிட்டோம்னா ஜோம்பிங்க எல்லாம் வெளியே வந்து என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா புறா பையிலேயே கடிச்சு மிகப்பெரிய ஒரு அட்டாக் நடக்கும். அதனால நம்ம ஹீரோ என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா கதவு கிட்டே இருந்துட்டு நீங்க போங்க போங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. ஏன்னா இன்னும் ஒரு 10 செகண்ட்ஸ் தான் இருக்குது. இதனால வந்து அவர் போய் அந்த ஹெலிகாப்டர் பிடிச்சாலுமே வந்து இல்ல ஹெலிகாப்டர் திரும்பி கிட்ட வந்தாலுமே சரி அது எல்லாருக்குமே பாதிப்பு ஏற்படுத்தும்ன்றதுனால ஹீரோ என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா நீங்க ஹெலிகாப்டர் எடுத்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி சைகையை காட்டிட்டு இவர் வந்து பேசலாம் மாட்டாரு. நீ வந்து அந்த குட்டி பையனை வந்து நல்லபடியா வளர்த்துக்க கண் பார்வையிலேயே வந்து தலைவன் ஒரு விளையாட்டை விளையாடுவாரு. சோ இந்த பில்டிங் வந்து பாம் எல்லாம் வெடிஞ்சு டம்முன்னு கீழே விழுது. இப்போ நம்ம ஹீரோவும் செத்து போயிடாரு. ஹீரோயினி ரொம்ப ஃபீல் பண்றாங்க. இதுதான் இந்த படத்தோட ஃபினாலேவும் கூட. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஹீரோயினி வந்து ஒரு சேஃபான பிளேஸ்ல வந்து
வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்துருவா அப்படின்ற மாதிரி நம்பிக்கையில யோசிச்சுட்டே அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல கட் பண்ணா நம்ம ஹீரோ இருக்கான் பாத்தீங்களா, அவன் வந்து அந்த பில்டிங்ல இருந்து தப்பிச்சு உயிர் பொழைச்சு வந்திருக்கான். என்னங்க இவன் அண்டர்டேக்கர் மாதிரி உயிர் தெழுந்துட்டே இருக்கானே அப்படின்ற மாதிரி ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு மாதிரி சலிப்பு தட்டுற மாதிரி இருக்கும். இருந்தாலும் வந்து சரி ஓகே இது கமர்ஷியல் படம்ன்றதால இதை ஒத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. சோ இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. பார்ட் 2 வரும்னு நினைக்கிறேன். இந்த படம் சேவ் த கேட் வெர்ஷன்ல வந்து டியூ டு தி ப்ராப்ளம் அப்புறம் மான்ஸ்டர் ஹவுஸ் இந்த ரெண்டு ஜானர்லயுமே வருது. உண்மையிலேயே இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கும் பிடிச்சிருந்துச்சு. இந்த படத்தை நான் முழுசா பார்க்கணும் ப்ரோ அப்படின்ற மாதிரி நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா ஓடி லிங்க் கொடுக்குறேன். போய் டிஸ்கிரிப்ஷன்ல போய் பாருங்க. இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் பாத்தீங்கன்னா 10 out of 7. இதே போல வேற ஒரு சுவாரஸ்யமான கண்டென்ட்ல வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் பரத் வாசன்.